ஒரு மாலை சரியாக 4 மணிக்கு மாநாடு தொடங்கும். மாநாடு தான். 234 வேட்பாளர்களும் இங்கே மேடையில் அறிமுகப்படுத்த போகிறீங்க. ஆமாம், அறிவிக்கிறோம். அதோட களத்துக்கு போய் வேலை செய்வோம். முக்கிய தீர்மானங்கள், தேர்தல் அறிக்கை, இது தொடர்பான மாநாட்டில் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? தீர்மானம் ஒரே தீர்மானம் தான், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. அதுதான் எங்களுக்கு. அதில் மற்ற கட்சிகளைப் போல் அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை. நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறாங்களா, அது இல்லை எங்ககிட்ட. எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும்னு ஒரு செயல்பாட்டு வரைவு. எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், மருத்துவம் எப்படி இருக்கும், சாலை எப்படி இருக்கும், மின் உற்பத்தி பகிர்மானம் எப்படி இருக்கும், அப்படி ஒவ்வொன்றுமே அச்சிலையும் இருக்கும். அது காணொலி ஆவணமாகவும் இருக்கும். காணொலி ஆவணத்தை களத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்கு சேரிக்கும் போது நான் போட்டு காட்டி பேசுவேன். அது இருக்கும். ஏன்னா எங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். எப்படி இதுவரை இருந்த ஆட்சியில் எது இல்லையோ அது எப்படி மாறுது பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எப்படி மாற்றி கொண்டு வரோம். அதனால தான் இது இப்போ மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்கிறது காரணம் தான். இப்போ இந்த அரசியல்களில் பழக்கமாக இருக்குது, ஒன்று இருக்குது. இப்போ இதிலிருந்து ஒரு மாறுதல் வேணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்ட என் மக்களுக்கான ஒரு மாநாடாக தான் இதை செய்கிறோம். அதனால தான் அது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சோம். அப்போ இது தமிழ் இன அரசியல் வரலாற்றில் இது ஒரு பெரும் பாய்ச்சலாக இருக்கும். ஒரு வரலாற்று பெரும் மாறுதலாகவும் ஒரு படிநிலை முன்னேற்றமாகவும் இருக்கும். அது உறுதியாக இருக்கும். இது வரைக்கும் மாநாடுகள் நிறைய முடிச்சிருக்கிறீங்க. கண்ணீர் மாநாடு, வனமாடு மாநாடுலாம் முடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த மாநாட்டில் எது முக்கியத்துவம் வைக்க போறீங்க? இதுக்கு பிறகு உங்களுடைய பிரச்சாரம் எங்கெங்க தொடரும்? இல்லை, இப்போ முன்னாடி நாங்கள் சொன்னது உங்களுக்கு தெரியும். உலகில் இந்த பூமியில் எந்த உயிரினமும் இல்லை. இந்த 5 பெரும் ஆற்றல்கள், பஞ்சபூதம்ங்கிறாங்க, நம்ம 5 பூதங்கள்ங்கிறோம். உங்களுக்கு நிலம், நீர், தீ, வலி, விசும்பு, உங்களுக்கு தெரியும் காற்று. இது இல்லாமல் உங்களுக்கு எதுவும் இல்லை. எந்த உயிரினமும் வாழ முடியாது. அப்போ அந்த 5 பெரும் ஆற்றல் அழிந்து கொண்டிருக்கு. பூமி இன்னைக்கு சிதைந்து அழிந்து கொண்டிருக்கு. 200 சூழியல் ஆர்வலர்கள் ஆய்வு அறிஞர்கள் ஐநா பெருமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அதில் இந்த பூமியின் வாழ்நாள் 12 ஆண்டுகள் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம விழித்து கொள்ளணும், எச்சரிச்சுக்கணும். இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து அழிய வேண்டியதான அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும். அந்த நேரம் எல்லாம் கூறி பேசினாங்க, பதறினாங்க. அதுக்கப்புறம் கண்டுக்கல. இந்த நிலத்தில் சூழியல், பொருளியல், அறிவியல்னு, அரசியல்னு ஒரு நூல் எழுதுனது எங்கள் ஐயா கி வெங்கட்ராமன். அதிலிருந்து நாங்கள் தினம் கத்தி